ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேலம் பொண்ணு சரண்யா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கோவில் ஸ்ரீ அழகன் முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் வந்து மகா கும்பாபிஷேகம். இன்றைக்கி கும்பாபிஷேக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டோன்ட் மிஸ் இட். நேரில் கூட போனீங்கன்னா கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்க வீடியோ. ஸோ மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் காலையிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நானும் மலை மேலே ஏறினேன். ஸோ பார்த்துக்கிட்டே வாங்க, ஓகேங்களா? ஏய், மேலே சாமி இருக்குப்பா, தெரியல? மேலே முருகசாமி இருக்கு, தெரியல? போய் பார்க்கலாமா? கடவுளினுடைய நாமத்தை ஒவ்வொருவரும் சொன்ன வண்ணமாக நாம் பாடினாலே, ஒவ்வொரு அடியார்களும் சொன்ன வண்ணமாக நாம் சிந்தித்தோம் என்றாலே, நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே அனைத்து விதமான உன்னத நலன்களையும் அவர் தந்து அருள்வார். எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் மாற்றமே மொழியாது என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தையும் மாற்றிருந்த தமிழ் கடவுளாக விளங்குகின்ற கந்த கடவுள் இந்த ஒசூர் மாநகரத்திலே அழகன் மலை என்கின்ற பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறு குன்றின் மீது வள்ளி தேவயானையோடு உள்ளப்பெருமான் மயில் மீது காட்சி தருகின்ற
ஓகே ஓகே வழிபாடு செய்து உன்னை ஒளியில் வருவரையில் நம்புகிறேன். அப்படி போயிடலாம் பாருங்க சார், கொஞ்சம் முன்னாடி போங்க.
மலைக்கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு ஃபுல்லாக உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ செம்ம கூட்டம், நிற்கவே முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு முருகன் தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை ஒன் சப்போர்ட் இருந்து செல்லம் பொண்ணு சரணியாக்க வேணும். எவ்வளோ கார் இருந்தாலும் ஸோ நிற்கிறதுக்கான இடம் வந்து நிறைய இருக்குது. ஸோ யாருமே பயப்படவே வேணாம். நீங்கள் எந்த மாதிரி வாகனத்தில் வேணாலும் வரலாம். ஸோ நிறைய பிளேஸ் இருக்குது, கொஞ்சம் கூட இல்லாமலாம் இல்லை. அதேமாதிரி வந்து 48 நாள் வந்து இப்போது மண்டல பூஜை போயிட்டுருக்குது. ஸோ எல்லாரும் இந்த டைமில் கூட வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நியர்பையில் இது வரைக்கும் வரலன்னா கூட கண்டிப்பாக வாங்க, ஓகேங்களா? ஸோ டெய்லி நைட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அன்னதானமும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லிக்கும் அளவு கடந்த கூட்டம் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. முருகன் கோயிலுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு. நான் பாப்பாவை தூக்கிட்டு கிளம்பிட்டேன், என்னால் முடியல, ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ ஓகே, பார்த்துட்டே வாங்க. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசோட சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை என்னால் வாங்க தான் முடியல, ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச கூட்டம் இல்லைங்க, அவ்வளோ கூட்டம். நான் ரிட்டன் கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு முடிஞ்சால் அப்புறமேட்டுக்கு ஈவினிங் வந்துக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கச்சேரியெல்லாம் நல்லா நடந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே போய் பார்த்தேன். மினிமம் வந்து ஒரு 4 நாளாக நானுமே கோவிலே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நான் முருகனோட தீவிர பக்தன். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி என்னை வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வச்சுருக்கிறாருன்னா அதுக்கு என் காரணமே என்னோடய முருகன் தாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், சொல்லவே வார்த்தை இல்லை. நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வச்சுருந்த ப்ரோக்ராமும் நல்லா இருந்துச்சு. முதல் நாள் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யானை ஊர்வலம்லாம் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பார்வதி, பரமசிவன், முருகன் எல்லாமே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ, ஓகேங்களா?
ஸோ கருவறை சாமியும் நானும் பார்த்துட்டேன், உங்களுக்கும் அழகாக வீடியோ எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அழகாக இருக்கிறாரு அழகமலையின் முருகன் கோயிலில் உள்ளவர். கண்ணே பற்றும் என் செல்லம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி செத்தாப்புறம் சாமி தூக்குனாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பார்க்கும்போது கண் ரெண்டுமே இருந்துச்சா இல்லையான்னு தெரில, அவ்வளோ அழகாக முருகன் வந்து சூப்பராக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது நிறைய நகைகள்லாம் போட்டு எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு என்னோடய முருகன் எனக்கு கண்குள்ளாக காட்சி கொடுப்பாருன்ட்டு. ஸோ நீங்களும் பார்த்துட்டே இருங்க, ஓகேங்களா? கீழே விழுந்துருவேன், அம்மா கை பிடிச்சுக்க.
கோவிலுக்கு வந்தேங்க, சாமியை பார்த்தேன், தரிசனம் நல்லா கிடச்சிது. நான் நினைக்கவே இல்லை கோவிலுக்கு வருவேன் அப்படின்னுட்டு. ஏன்னா மழை, அவ்வளோ மழை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் நினைக்கிறது இல்லை, அவர் நினைக்கணும் என்ன, அதனால தான் நான் அவர் பார்க்க வந்திருந்தேன். நான் நினச்சதுனால வரல, அவர் என்னை பார்க்கணும்னு நினச்சதுனால தான் நான் கோயிலுக்கு வந்து சாமியோட தரிசனம் முழுமையாக பெற்றேன். எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோவிலில் தான் இருக்கோம். இன்னமும் கூட்டம் ஓயலை. முருகருக்கு பக்தர்கள் அதிகம். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் இன்னும் விளாக் போடுவேன். ஸோ மறக்காமல் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.